இன்னைக்கு 14th ஜூன் ஃப்ரைடே. இன்றைக்கும் கிறிஷ் வந்து காலையிலே ஆரம்பிச்சிட்டான், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. கிறிஷப்பாவும் தக்ஷும் வந்து அவனை ட்ராப் பண்ண போனாங்க. வேன்மேனை வந்து போக சொல்லிட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணோம். ஆனியன் தோசை தான் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இட்லி பொடி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாம்பார் தூள் வந்து போடலாம் அப்படின்னு போட்டேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. நீங்களும் ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்சுக்கு நேற்று வச்சு ரசம் இருந்துச்சு. சரி சிம்பிளாக பொரியல் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவரைக்காய் கொஞ்சமாக இருந்துச்சு. அவரைக்காய் பொரியல் வந்து பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு மதிய லஞ்சை வந்து முடிச்சாச்சு. 2 days பிஃபோர் கிறிஷை வந்து ஈவினிங் பிக்கப் பண்ண போனோம் இல்லைங்களா, அப்போவே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. 2 days நானும் எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன், முடியல. நேற்று ஃபாஸ்டிங் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுன்னு அப்படியே விட்டுட்டேன். நீ கண்டிப்பாக எடுத்து வச்சிடணும்னு சொல்லிட்டு லஞ்ச் முடிச்ச உடனே அந்த வேலையை வந்து முடிச்சாச்சு. கிராசரிஸ் வாங்கும் போது நிறைய வாங்கி வச்சிருவேன். அதை எடுத்து ஸ்டோர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம். நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிதாங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்க ரொம்ப நன்றி. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.